குதிரைக்காரன் மகன் சேகர் இருக்கானே, அவனை தீர்த்து கட்டிடணும். இதுல என் பேர் வெளியே வரக்கூடாது. சண்டை போட்டுக்காம பங்கு போட்டுக்கணும். சரிங்க. இந்த சேகர் பாய தொலைஞ்சிட்டான்னா பிரேமா அவனை மறந்துடுவான். அப்புறம் பிரேமாவுக்கும் தியாகுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். தியாகுனுடைய எஸ்டேட் பூரா என் கைக்கு வந்துடும். தம்பி தியாகு, தியாகு வாங்க என்ன சௌக்கியமா? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்க புள்ள பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விரணிச்சு வைக்கிறான். அவனை உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது? மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையா பிள்ளை செய்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேலை போடுறாயா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வேணும்னு சுத்துன்னு சுத்துறான். நான் கூட அந்த எஸ்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன். என்ன பிளான்? அப்படி உனக்கு ஆபத்து வந்தாலும் அந்த பணம் என்னதான்டா சார் உங்களுக்கு யாராடா? நமஸ்காரம். வாங்க முத்தையா பிள்ளை வாழ். உபதி தட்டு கொண்டாடா. இந்த விபூதியை கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க. மந்திரிக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. என்கிட்டயும் ஒரு அழகான பொண்ணு இருக்கியா, அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுறேன், கிடைக்கல. பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கிறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை இந்த ஊதுல ஊது. ஐயா, அப்பா அப்பா, நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. போடா போடா போடா. ஐயா, என்னையா ஐயா? என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குய்யா. வாழணும்ல உமா. 25,000 ரூபாய் கொண்டு கையில கொடு. வாழ விட 25,000 ரூபாய் இல்லையா? 25,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? ஐயா, நீங்க கைவிட்டுட்டா என் மானமே போயிடும் ஐயா. உனக்கு என்ன மானம்? காசு இல்லாத ஆளுக்கு மானமா? ஐயா, ஐயா இல்லையா உனக்கு இந்த மாப்பிள்ள இல்லைன்னா ஊரெல்லாம் மாப்பிள்ள. போய இந்தாங்க, நீங்க கேட்டபடியே 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். முத்தியா பிள்ளைவாள், நாணயத்துல ஒரு இன்ச்சு கூட தவற மாட்டீங்க. போயிட்டு வருவீங்களா? போயிட்டு வர்றதா? என்னங்க இது? என் மகளை எப்ப இங்க கூட்டிட்டு வருது? எங்க கூட்டியாரு? கதைய மாத்துறியா? ஐயா, 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா ஐயா? நான் ஏமாத்தினா? நீ ஏமாத்தின? உன் பொண்ணு ஏமாத்தினா? அதுக்கு இது ஃபைன். ஐயா ஐயா, இது அக்கிரமம் ஐயா. இது எது அக்கிரமா? எது அக்கிரமா? இது நியாயமா ஐயா உங்களுக்கு? நியாயத்தை என்கிட்ட பேசுறியா? முதலாளி பாருங்க, முதலாளி பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறுக்கிறாரு. பிள்ளை, நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரே வார்த்தை, பார்வதியை உங்க மருமகளா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? ஏத்துக்காட்டி என்ன? எனக்கு சொந்தமான காடுகள்ல 1000 ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல, அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு அந்த பழிய முத்தையா பிள்ளை தலைமையில சுமத்துறீங்கல்ல. இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னியா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன்ல. நீ என்ன சொன்னாலும் அதை போல கவலைப்படாதீங்க மிஸ்டர் பிள்ளை. அந்த 1000 ஏக்கரா பூமியையும் நான் பார்வதிக்கே சீதனமா கொடுக்க போறேன். சம்மந்தி ஆயிட்டா? சம்மந்தி ஆயிட்டேன். ஜாலியா குடிப்போம் காப்பிய. வா வா வா. ஐயோ 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 ஐயோ, பணம் புறா போச்சே. ஐயோ, என் பணம் புறா போச்சே. ஐயோ, கடைக்கு போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல. நான் பெங்களூரு போய் ராஜில விட்டும் பரவாயில்ல. சீட்டாடி ஜாலியா பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு பரவாயில்ல எடுத்தீங்க சொன்னேன். நல்லா தாராளமா எடுத்தீங்க. எங்க அப்பா செஞ்ச பாவம் எல்லாம் தொலைணும்னே கடவுளை நல்லா வேண்டிக்குங்க. எல்லாரும் ஜெய கொடுங்க.
மாதிரி கொடுத்துட்டு பாருங்க வயிறு எரிஞ்சேடா. இப்ப அவங்க முகத்தெல்லாம் பாருங்கப்பா, எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. உங்க பாவம் எல்லாம் தொலை நின்றுதானப்பா. என் பாவம் தொலை புண்ணியம் செஞ்சவனுக்கு கொடுத்தாலும் யோஜனை உண்டு. பாவாத் மக்களுக்கு தியாகு தியாகு உங்களை நாக்காலில் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் கார்ல முன் சீட்ல உட்காந்து போறாங்களே. ஆமா, நான் தான் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சேன். என்னங்க தம்பி இப்பவே ஊர்ல அவங்க 2 பேரை பத்தி தப்பா பேசுறாங்க. இப்ப லோ கிளாஸ். அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல தான் இப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாச்சே அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு பழக்கமா போச்சு. குதிரக்கார மவனுக்கு 10,000 ஏக்கரா. அப்பா 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 உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ பெரிய மனுஷனாக போற. தியாகவோ போயிட்டா, இனி நீ என் மாப்பிள்ளையாக போற. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்கார், நிக்காத. 10,000 ஏக்கரா வந்து 10,000 ஏக்கரா பூமிக்கு சொந்தக்காரன் தன் உடலை மறைக்க 8 அடி மண்ணு கூட தேவையில்லைன்னு தண்ணீர்ல மறைஞ்சிட்டான். இப்ப நீங்க சொத்தை பத்தி பேசுறீங்க. நல்ல ஆளியா நீங்க. அப்ப நீ அம்மாவனை கட்டிக்க மாட்டியா? சரிதான், கருமாதி வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசாது. திட்டவட்டமா சொல்றேன், ஒரு காலம் நடக்காது. சேகர், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இல்லன்னா உன்னை பத்தி மீனாவை பத்தி ஊர்ல சிரிக்க முடியாது, தப்பா சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. தப்பா போயா. தகராறுலாம் தச்சுட்டா என்ன செய்யுது இப்போ? கல்யாணம் ஆகுற வரைக்கும் கட்ட அவுப்பனா? சொத்த பூரா அடையணும்னு எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்ண. ஆனா அதர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. தர்மம் தான் ஜெயிக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கேன்.